கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார்ஸ் எல்லா கிறிஸ்டியன்ஸ் வீட்லேயும் ஸ்டார்ஸ் இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. வாட் இஸ் ஸோ சிக்னிஃபிகண்ட் அபவுட் தி ஸ்டார்ஸ்? வை பீப்புள் ஆர் ஹேங்கிங் ஸ்டார்ஸ் இன் தேர் ஹவுஸ்? ஏன் ஸ்டார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம படிக்கணும். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வான சாஸ்திரிகள் வந்து இவங்களுடைய வேலை they are astrologers சொல்ல முடியாது, இல்லை வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாட் மாதிரி, அதாவது அந்த ஸ்டார்ஸ் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன நமக்கு தெரியல. வேதத்தில் வானசாஸ்திரிகள்னு இருக்குது. இவங்க கரெக்டாக மேசியா பிறந்த அன்னைக்கு இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க. கிழக்கில் வந்து ஒரு நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அதாவது இந்த உலகத்தின் ரட்சகர், உலகத்துக்கு ரட்சிப்பு யூதர்கள் வழியாக தான் வரும் அப்படின்றது இந்த வானசாஸ்திரிகளுக்கு, கிழக்கிலிருந்து வர வானசாஸ்திரிகள். ஸோ கிழக்கிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த அரப் கண்ட்ரீஸ் இது எல்லாமே வந்து குறிப்பிடப்படும். ஸோ அப்படி வந்து வர வானசாஸ்திரிகள் தான் இவங்க. பாருங்களேன், இவங்க வந்து யெகோவா தேவனை அறிந்தவர்கள் கிடையாது, பழைய ஒரு உடன்படிக்கையின் காரியங்களை தெரிஞ்சு கொண்டவங்க கிடையாது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் 2 வீடியோஸில் பார்த்த மாதிரி பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் நிறைய ப்ராஃபஸிஸ் மேசியா வரப்போகிறத குறிச்சிருந்தது. ஆனால் இது எதுவுமே தெரியாத புறஜாதி மக்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஏன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இவங்க வந்து அவங்க இருந்த இடத்துல உண்மையான தெய்வம் யாரு, எங்களுக்கு அந்த உண்மையான தெய்வம் உங்களை வெளிப்படுத்தி காட்டுங்கன்னு மனதார கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த புறஜாதியான இருக்கிற இந்த வானசாஸ்திரிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு. அதனால அவங்க தேடி எருசலேமுக்கு வராங்க. ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி யூதருக்கு ராஜா அப்படின்னா அவர் வந்து எங்கே பிறந்திருப்பாரு, அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க ஏரோது ராஜாவோட அரண்மனைக்கு போகிறாங்கங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அந்த யூதருக்கு ராஜா, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த மேசியாவை நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஃபோக்கஸாக இருந்தது. ஏரோதுக்கு இதை கேட்ட உடனே ராஜாவா, அப்போ அவன் என்னுடைய அரண்மனையில் பிறந்திருக்கணும், அப்படி தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி he was very much confused. at the same time அவனுக்கு பயங்கர பயம், நம்மளுடைய பொசிஷனை யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றதுக்காக அவனுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, எப்படியாவது அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அழிக்கணுன்றதுக்காக இந்த வானசாஸ்திரிகள் கிட்ட வந்து நீங்கள் போயிட்டு எனக்கும் சொல்லுங்கள் அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நானும் வந்து அதை பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தந்திரமாக ஒரு நோக்கத்தை அந்த இடத்துல தந்திரமாக ஏரோதோட நோக்கம் இருக்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த வானசாஸ்திரிகள் வந்து இப்படி போய் கேட்கும்போது உடனே வந்து ஏரோதுக்கும் ஒரு டவுட் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேத பாரகர்களை கூப்பிடுறாரு. வேத பாரகர்னா யாரு? அந்த 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்கள், இந்த தோராவை அப்படியே கரைச்சி பிடிச்ச வேத பாரகர்கள் இருக்கிறாங்க இல்லையா எருசலேம் நகரத்தில். அவங்கள வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, மேசியா எங்கே பிறப்பாரு, இது பழைய ஏற்பாட்டில் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து அவங்க வந்து எதை கோட் பண்ணுறாங்க அப்படின்னா மீகா 5:2 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம சேனலில் இருக்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் சொன்னப்பட்டது போல், எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை வந்து அவங்க அந்த இடத்துல வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ பெத்லகேமில் தான் வந்து கிறிஸ்துவானவர் பிறக்க போகிறார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு தெரியுது. பாருங்களேன், வேத பாரகர்களுக்கு தெரிஞ்சிருக்குது மேசியா வந்து பிறக்க போகிறார் அப்படின்னு. அதுவும் வெறும் எருசலேம்ல இருந்து பெத்லகேமுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 50 மைல் தூரம் தான் இருக்குதாங்க. அதாவது 1 hour வாக், அதாவது 1 hour டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த வானசாஸ்திரிகள் வந்து கிட்டத்தட்ட 4000 மைல்கள் கடந்து மேசியாவை பார்க்க வந்திருக்காங்க. பாருங்களேன், ரொம்ப பக்கத்தில் இன்மையில் இருந்த அந்த வேத பாரகர்களுக்கும் ஏரோதுக்கும் மேசியாவை குறித்து அந்த வெளிப்பாடு இல்லை, ஞானம் இல்லை. ஆனால் எங்கேயோ 5000 மைல்கள் தாண்டி இருக்கிற இந்த வானசாஸ்திரிகளுக்கு மேசியாவை பார்க்கணுன்ற வாஞ்சை இருக்குது. பாருங்களேன், இந்த இடத்துல 3 நோக்கங்களை பார்க்கிறோம். 3 பேருக்குமே நோக்கம் இருக்குது. ஏரோதுக்கும் நோக்கம் இருக்குது, வேத பாரகர்களுக்கும் நோக்கம் இருக்குது, வானசாஸ்திரிகளுக்கும் நோக்கம் இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த வானசாஸ்திரிகளுடைய நோக்கத்தை ஆண்டவர் கனப்படுத்துறார். ஏன் அப்படின்னா அவங்க இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூரா இருந்தது. அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அவங்களுடைய இருதயத்தின் விருப்பம் என்னன்னா,
மேசியாவை நாங்கள் பார்க்கணும், அவரை பணிந்து கொள்ளணும், அவர் தான் உலகத்தின் ரட்சகர், அவங்கள நான் பணிந்து கொள்ளணும் அப்படின்றதா இருந்தது. ஆனால் ஏரோதோடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, தன்னுடைய பொசிஷன் போகுது அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு நான் போவேன், அந்த குழந்தைய நான் கொள்ளுவேன் அப்படின்ற நோக்கம் இருந்தது. அதுக்காக அந்த 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 பிள்ளையை குறித்து விசாரிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த வேத பாடல்கள் பாருங்களேன், இருக்கிறதுலே ரொம்ப ஃபன்னியஸ்ட் பீப்புள் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து மேசியாவை பற்றி எல்லாமே தெரியுது, அவங்க கரெக்டாக கோட் பண்ணுறாங்க, பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு. ஆனால் பாருங்களேன், அந்த அந்த நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. கிழக்கில் வந்து ஒரு நட்சத்திரம் தோன்றிருக்குன்றது இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. மேசியாவை வரவேற்கிற அந்த ஒரு ஹார்ட் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஹார்ட் வந்து ஜஸ்ட் வேதத்தின் காரியங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தேவர் நாலேஜ்ஃபுல், பட் தேவர் நாட், அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஞானம் இருந்தது, ஆனால் வெளிப்பாடு இல்லை. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அறியாத இருளில் இருக்கிற அந்த புறஜாதி மக்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். பார்த்தீங்களா, பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்கிற தேவன் அவர். அவன் யாராக இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் பக்தியாக இருக்கிறான் அப்படின்னா அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை தான் இந்த வானசாஸ்திரிகளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இந்த நட்சத்திரம் இந்த வானசாஸ்திரிகள் கண்களுக்கு தான் புலம்படுது. இந்த நட்சத்திரம் இந்த வானசாஸ்திரிகளை வழி நடத்துது, கரெக்டாக பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அது வந்து அவங்களை நிறுத்துது. பாருங்களேன், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்களேன், அவங்களோட இன்டென்ஷன்ஸ் பியூரா இருந்ததுனால இந்த கைடிங் லைட்டான இந்த ஸ்டார் அவங்கள அழகாக வழி நடத்துகிறத பார்க்கிறோம். இதே மாதிரி தாங்க அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இருளிலே அக்னி ஸ்தம்பமாகவும் ஒரு மேகம் அவங்கள வந்து வழி நடத்துச்சு. அதுதான் ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆவியானவருடைய வழி நடத்துதல். இன்றைக்கும் கூட 3 நோக்கங்களை நம்ம பார்த்தோம். ஏரோதுக்கு வந்து தன்னுடைய செல்ஃப், அந்த ஒரு நோக்கம், தன்னுடைய பதவி பறிப்போயிடுமோன்ற அந்த செல்ஃபிஷ் சுயநலமான ஒரு நோக்கத்தை நம்ம பார்த்தோம். அதுக்காக அவன் வந்து இயேசுவை வந்து தேடுறான். 2வது நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் இவங்களோட நோக்கம் என்னன்னா, ஜஸ்ட் வார்த்தை அவங்களுக்குள்ள இருந்தது, அவங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷன்ஸுமே கிடையாது. அவங்களுடைய நோக்கம் வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பைபிளில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. மூன்றாவது நோக்கத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து வானசாஸ்திரிகளுடைய நோக்கம். அவங்களுக்கு ஆண்டவரை பணிந்து கொள்ளணும், இந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்தது. அதனால அந்த நட்சத்திரம் அவங்க அழகாக வந்து பிள்ளை இந்த ஸ்தலத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு, அவங்களோட இருதயத்தின் விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றுச்சு. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அந்த வானசாஸ்திரிகளை போல நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து பியூராக இருக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுல? ஆண்டவர் யாருன்றதுக்காகவும் அவர் என்னெல்லாம் நமக்கு செஞ்சிருக்கிறன்றதுக்காக நம்ம அவரை ஆராதிக்கிறோமா? இல்லைன்னா ஆண்டவர் கிட்ட போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும், அதனால நம்மளுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்க்காக, ஏரோது ராஜாவை போல நம்மளுடைய செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்க்காக நம்ம வந்து ஆண்டவரை வந்து தேடுறோமா அப்படின்றத நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிய வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வானசாஸ்திரிகள் போல ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். அவர் என்ன எனக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும், ஹீ இஸ் மை காட், ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் மை சேவியர். அவரை நான் வந்து துதிப்பேன், அவரை நான் பணிந்து கொள்வேன். நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் நம்ம பியூராக வச்சுக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய கண்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்? புலம்படுவார். சரியான நேரத்தில் அவர் நமக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருப்பார். பாருங்களேன், பக்கத்திலே இருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் வந்து இருந்த இந்த வானசாஸ்திரிகளுக்கும் ஏரோதுக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் 5000 மைல்கள் தாண்டி இருக்கிற வானசாஸ்திரிகளுக்கு கிடைத்தது. அதே போல் ஒரு வேளை உங்களுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் வந்து வேற ஒரு மதத்தில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து வேற நீங்கள் அவர் அறியாத ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பக்தி உள்ளவன் யாராக இருந்தாலும் அவனை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற உண்மையுள்ள தேவன், உங்கள் இருதயத்தில் உண்மையுள்ள தெய்வம் யாரோ அவங்க நீங்கள் எனக்கு உங்களை வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் எந்த இடத்துல இருந்து பாருங்கள், 5000 மைல் தாண்டி இருந்த அந்த ஒரு ஏக்கத்தை, அந்த ஹார்ட்ஸ் டிசையரை ஆண்டவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தின் விருப்பம் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதும் அவரை காண்பதுமாக இருந்தால் நிச்சயமாகவே அவர் உங்கள் கண்களுக்கு தென்படுவார். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஸ்டாரோடைய சிக்னிஃபிகன்ஸ், ஏன் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் வந்து ஸ்டார் வந்து வீட்டு வாசலில் மாட்டுறாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ ஹாப்பி டிசம்பர். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இஃப் திஸ் வீடியோஸ் பெனிஃபிட்டட் யூ, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.